வணக்கம். வெல்கம் டு ஸ்பீடி மேக் மணி தமிழ் சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா அப்பளம் மேக்கிங் பிஸ்னஸ். பொதுவாக அப்பளம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. வீடுகளில், கல்யாண மண்டபங்களில், ஹோட்டல்ஸு, கேன்டீன்ஸு போன்ற எல்லா வகையான ஃபங்க்ஷன்களிலும் இந்த அப்பளம் யூஸ் பண்ணுறதால இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டில் எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. இந்த பிஸ்னஸை வருடம் 365 நாட்களும் ரன் பண்ணிக்கலாம். அப்பளம் சீக்கிரம் கெட்டுப்போகாத பொருள் என்பதால் இந்த பிஸ்னஸில் லாஸ் என்பது எப்போதுமே இருக்காது. இந்த அப்பளம் தயாரிக்க என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்தோம்னா உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, மிளகு, வெந்தய இலைகள், சால்ட்டு, தண்ணீர், கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு ஒரு அப்பளம் மேக்கிங் மிஷின் தேவைப்படும். இந்த அப்பளம் தயாரிக்கும் மிஷினரி பார்த்தோம்னா 2 வகையாக இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் ப்ரைஸ் பார்த்தோம்னா 60,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மிஷினில் 1 மணி நேரத்திற்கு 1500 அப்பளங்களை தயார் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் 1 HP மோட்டரில் ரன் ஆகும். சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் நம்ம வீட்டிலேருந்து இந்த மிஷினை ரன் பண்ணிக்க முடியும். அப்பளம் ரீமிக்ஸ் பவுடர் தயார் பண்ணி இந்த மிஷினில் ப்ராசஸ் பண்ணி அப்பளம் தயார் பண்ணிக்கலாம். அப்பளம் ரீமிக்ஸ் பவுடர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு என்பதை பற்றின ஃபுல் வீடியோக்களை யூடியூப்பில் குக்கிங் சேனலில் நிறைய வீடியோக்கள் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறது என்பதை தெரிஞ்சுக்கோங்க. குறைந்த மேன் பவரில் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்பளம் மேக்கிங் மிஷினில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்பளம் மேக்கிங் மிஷினுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா 3,60,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மிஷின் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 1 மணி நேரத்திற்கு 50 கிலோ அப்பளம் தயார் பண்ணலாம். இந்த மிஷின் 3 HP மோட்டரில் ரன் ஆகும். மினி, மீடியம், லார்ஜ்னு 3 வகையான சைஸ்களில் அப்பளங்களை தயார் பண்ணிக்கலாம். பேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி 20 பீஸ், 50 பீஸ், 100 பீஸ்ன்னு பேக் பண்ணி நம்ம ஓன் பிராண்ட் நேம் லேபிள் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஒரு 20 பீஸ் பேக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதே தயாரிப்பு செலவு 5 ரூபாய் இருக்கும். செல்லிங் ப்ரைஸு ஒரு 15 ரூபாய்க்கு வச்சு சேல் பண்ணோம்னா 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே தினமும் ஒரு 200 கிலோ செல் பண்ணோம்னா 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸுக்கு லைசன்ஸ் பற்றி பார்த்தோம்னா FSSAI லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். MSME GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே போல் ட்ரேட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஓன் பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சேல் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான டேஸ்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரியான டேஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. நம்ம ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைகளில், சூப்பர் மார்க்கெட்டுகளில், ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்களில் பேசி வச்சுக்கிட்டு சப்ளை கொடுக்கலாம். அதே போல் நம்ம பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாக்களில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அதே போல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் போன்ற வெப்சைட்டுகளில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நம்ம பிராண்ட் நேம் மார்க்கெட்டில் பாப்புலர் ஆகிடுச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல கிரவுண்ட் லெவல் ரிசர்ச் பண்ணிவிட்டு வேறு யாராவது உங்கள் ஏரியாவில் இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்களா என்பதை பார்த்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.